பழனி தங்க கோபுரத்தை பாதுகாக்கும் துப்பாக்கி. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரும் பழனி மலையை சுற்றி வளைத்த காவல்துறை. பழனி தண்டாயுதபாணி கோவிலில் நடப்பது என்ன? முருகனோட அறுபடை வீடுகள்ல 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்யறதுக்காக நாள்தோறுமே ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் வந்துகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க இந்த நிலையில டிசம்பர் 6ஆம் தேதி அப்படின்னாவே பாபர் மசூதி இடிப்பு தினத்தை யாராலுமே மறக்க முடியாது. அப்படிப்பட்ட இந்த தினத்தை முன்னிட்டு பழனி முருகன் கோவில்ல மலை மேல மலை அடிவாரத்திலையும் சரி துப்பாக்கி ஏந்தின மாதிரி போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. மலைக்கு போற பக்தர்கள் கொண்டு போற பைகள்ல போலீசார் சோதனை செஞ்சதுக்கு அப்புறமா தான் உள்ள அனுமதிக்கப்படுறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. பழனி நகரத்துல மக்கள் அதிகமா வந்து போற இடங்களான பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் இப்படி பல இடங்கள்ல போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. டிசம்பர் 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினத்துல சில சமூக விரோதிகளால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்காங்க போலீசார். இதனால பழனி முருகன் கோவில்ல ஆங்காங்கே போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு வாகனங்கள்ல இருந்து போற பக்தர்கள் வரைக்கும் எல்லாரையுமே செக் பண்ணி அனுப்பிட்டு இருக்காங்க. இந்த செய்தி தொடர்பான உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.